கிறிஸ்துவின் அந்த சகோதர சகோதரிகளை பொது காலத்தின் 22ஆம் ஞாயிறின் பதிலுரை பாடலானது திருப்பாடல் 63 இருந்து எடுக்கப்படுகின்றது. முதல் வாசகமான எரேமியாவின் அகப்போராட்டத்திற்கு இறைவாக்கினரின் பக்கத்தில் இருந்தும் ஒட்டுமொத்த மனித குலத்தின் பக்கத்தில் இருந்தும் தரப்படுகின்ற மிகச்சரியான ஆன்மீக பதிலாக, ரெஸ்பான்ஸாக இது அமைகிறது. எரேமியா இறைவனின் மௌனத்தாலும் மற்றவரின் அவமானத்தாலும் வேதனைப்பட்டு கதறுகின்ற பொழுது இந்த திருப்பாடல் 63 அதே வறட்சியிலும் வேதனையிலும் மனித ஆன்மா எவ்வாறு இறைவனை பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்கான வழியை நமக்கு காட்டுகின்றது. அன்பானவர்களே, நீரின்றி வறண்ட தரிசு நிலம் என்ற இந்த வார்த்தை ஆவிக்குரிய வறட்சியின் வெளிப்பாடாக அமைகிறது. இந்த முதலாவது வாசகத்திலே எரேமியா எழுதிய அந்த புத்தகத்திலே எரேமியா 20 இறைவாக்கினர் உணர்வுகளால் இறைவனை உணர முடியாமல் மக்களின் எதிர்ப்பால் ஆவிக்குரிய வறட்சியை, the spiritual dryness-ஐ அனுபவிக்கின்றார். திருப்பாடலுடைய முதலாவது வரி, நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் என் உடல் உமக்காக ஏங்குகிறது என்கின்ற இந்த வரி, இதிலே திருப்பாடல் ஆசிரியர் தன் சூழலை மறைக்கவில்லை. பாலைவனம் போன்ற வறண்ட சூழலில் தான் இருப்பதை ஒப்புக்கொள்ளுகின்றார். அந்த வறட்சியை இறைவனை விட்டு விலகுவதற்கு காரணமாக்காமல் இறைவன் மீதான தாகமாக அதை மாற்றுகின்றார். எலும்புகளுக்குள் எரிகின்ற தீ என்று எரேமியா இறைவாக்கினர் 20ஆம் அதிகாரம் 9 நாங்கள் வாசித்த, இனி பேச மாட்டேன் என்று விலக நினைத்தாலும் இறைவனின் வார்த்தை அவரது எலும்புக்குள் அடைக்கப்பட்டு கிடக்கின்ற தீயாக இருந்து அவரை விடாமல் பிடித்துக் கொள்வதை போல உறுதியாக பற்றி கொண்டேன் என்கின்ற இந்த திருப்பாடல் வரி வசனமட்டிலே, நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன், உமது விளக்கை என்னை இறுக பிடித்துள்ளது என்கின்ற இந்த வார்த்தைகள் அன்பார்ந்தவர்களே, எரேமியாவின் எலும்புகளுக்குள்ளே எரிந்த அதே இறை வல்லமைதான் இங்கு திருப்பாடல் ஆசிரியரை இறைவனின் விளக்கையை இறுக பிடித்துள்ளதாக வெளிப்படுத்துகின்றது. மனிதன் வறட்சியில் தள்ளாடும் பொழுது இறைவனின் கை அவனை விழுந்து விடாமல் தாங்கி பிடிக்கின்றது. என்பவர்களே, உணர்வுகளை கடந்த ஒரு பேரன்பை பற்றி, இந்த ஹெசேட் என்று சொல்லுகின்ற அந்த அன்பை பற்றி பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இந்த ஹெசேட் என்கின்ற இந்த பேரன்பை குறிக்கின்ற இந்த வார்த்தை. மக்கள் தன்னை பழித்து நகைத்தாலும் எரேமியா இறைவாக்கினர் தன் உயிரையே சுமையாக கருதி புலம்புகின்ற அந்த நிலையிலே திருப்பாடல் வரிகள் 3, 5 உமது பேரன்பு உயிரினும் மேலானது, தொடர்ந்து அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும் என்கின்ற இந்த வார்த்தைகள் உலகத்தார் தருகின்ற அவமானங்களும் தற்காலிக துன்பங்களும் இறைவனின் பேரன்பிற்கு முன்னால் ஒன்றுமில்லை என்பதை திருப்பாடல் உணர்த்தி நிற்கின்றது. இறைவனின் பேரன்பு என்பது உலக கேலிகளை விடவும் சொந்த உயிரை விடவும் மேலானது என்பதை உணரும் பொழுது வறட்சியில் நாவுகள் புகழத் தொடங்கும். அன்பானவர்களே, எரேமியா முதலாவது வாசகமான இந்த எரேமியா நூலின் 20ஆம் அதிகாரம் 7 9 நாங்கள் காண்பது அனுபவத்தின் வேதனை. அதற்கு பதிலாக திருப்பாடல் 63 நாங்கள் பாடுகின்ற இந்த பாடல் ஒரு நம்பிக்கையின் எழுச்சி. வாழ்க்கையிலும் இறை பணியிலும் வறட்சியும் பாலைவன நிலையும் வரும் பொழுது இறைவன் என்னை கைவிட்டு விட்டார் என்று முடிவெடுக்காமல், கடவுளே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது என்று திருப்பாடலோடு இணைந்து மன்றாடும் பொழுது அந்த பாலைவன அனுபவம் இறைவனின் இறக்கைகளின் நிழலாகவும் அறுசுவை விருந்தாகவும் மாறுகின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாடல் 63 ஒரு சில முக்கியமான சிறப்புகளை நாங்கள் தேடி பார்க்கும் பொழுது ஆசிரியர் இப்பாடலின் தலைப்பு இதனை தாவீது அரசர் இயற்றியதாக குறிப்பிடப்படுகின்றது. தாவீது யூதேயா பாலைவனத்திலே தப்பி ஓடி ஒளிந்திருந்த காலத்தில் இது எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று கருதப்படுகின்றது. வரலாற்றிலே தாவீது 2 முறை பாலைவனத்திற்கு தப்பி ஓடினார். முதலாவதாக சவுல் மன்னனுக்கு பயந்து தப்பி ஓடி அந்த தருணம் 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 26 நாங்கள் இதை காண்கிறோம். இரண்டாவதாக சொந்த மகன் அப்சலோம் தனக்கு எதிராக கிளர்ச்சி செய்த பொழுது எருசலேமை விட்டு வெளியேறி அவர் ஓடிய பொழுது 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரை இதற்கான விபரிப்புகளை நாங்கள் காண்கின்றோம். என்பதை பெரும்பாலான பிபிலிய அறிஞர்கள் இப்பாடலில் அவர் தன்னை அரசன் என்று குறிப்பிடுவதால் அவர் அப்சலோமோடு ஏற்பட்ட தகராறு காரணமாக தப்பி பாலைவனத்தில் இருந்த அந்த வேளையில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று கருதுகின்றார்கள்.
ஜெபத்தின் தொடக்கத்தில் விண்ணப்பங்கள் இல்லை. விவிலியத்தின் பெரும்பாலான புலம்பல்கள் திருப்பாடல்கள் உதவி கேட்கும் விண்ணப்பங்களோடு தொடங்கும். ஆனால் திருப்பாடல் 63 தாவீது கடவுளிடம் எதையும் கேட்கவில்லை, மாறாக கடவுளை மட்டுமே விரும்புகின்றார். ஆன்மீக தேவையை விளக்குகின்ற இந்த தாகம், உடல் ஏங்குதல், நாக்கு இதழ்கள், கைகூப்புதல், விருந்து, இறக்கைகள், விளக்கை போன்ற உடல் சார்ந்த மொழியியல் பயன்பாடை, உடலின் உறுப்புகளையும் உணர்வுகளையும் அழகாக பயன்படுத்த இந்த உடல் சார்ந்த மொழியியலை இங்கே நாங்கள் காண்கிறோம். படுக்கையில் இருக்கும் பொழுதும் இரவின் சாமங்களிலும் கடவுளை தியானிக்கின்ற ஒரு பழக்கத்தை இது வெளிப்படுத்தி நிற்கின்றது. பிரியமானவர்களே, இஸ்ரேல் மக்கள் இந்த திருப்பாடலை எவ்வாறெல்லாம் பயன்படுத்தினார்கள் என்றால், காலை வழிபாட்டு பாடலாக, பண்டைய யூத வழிபாட்டிலே இது காலை வழிபாட்டின் தொடக்க பாடலாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மக்கள் தங்களது பாலைவன பயணத்தையும் ஆண்டவர் அங்கே தங்களுக்கு தந்த மன்னாவையும் குடிநீரையும் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்த இந்த பாடலை பாடினார்கள். தொடர்ந்து நாங்கள் தொடக்க கால திருச்சபையிலும் இதன் பயன்பாடுகளை நாங்கள் காண்கின்றோம். புனித ஜான் கிறிஸ்தோசம் அவருடைய கூற்றின்படி தொடக்க கால கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு நாளின் விடியலிலும் முதலில் பாடிய பாடல் இது திருப்பாடல் 63 ஆகும். இன்றைய வாழ்விலே அன்பார்ந்தவர்களே, ஒரு நுகர்வோர் கலாச்சாரத்திற்கு எதிரான பதிலை இங்கு நாங்கள் காண்கின்றோம். உலகம் தரும் செல்வம், அதிகாரம் போன்றவை மனித ஆன்மாவை ஒரு பொழுதும் திருப்திப்படுத்த முடியாது. கடவுள் மட்டுமே மனித இதயத்தின் தாகத்தை தீர்க்க முடியும் என்பதை இந்த பாடல் உணர்த்தி நிற்கின்றது. வாழ்க்கை பாலைவனங்களான நோய்கள், தனிமை, பொருளாதார நெருக்கடி, கைவிடப்பட்ட நிலை, விதமான நம்பிக்கையற்ற நிலைகளிலே வறண்ட நிலங்களில் நாங்கள் பயணிக்கின்ற பொழுது ஆண்டவரின் பேரன்பை நம்மை தாங்கும் வலிமை என்பதை இந்த பாடல் நமக்கு நினைவூட்டி நிற்கின்றது.